இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு என்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் சாமுவேல் என்கிற ஒரு தேவ மனிதனை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். இந்த சாமுவேல் என்கிற தேவ மனிதர் ஒரு தலை சிறந்த ஒரு தீர்க்கதரிசி. இஸ் a Lord's prophet. ஒரு தலை சிறந்த ஒரு தீர்க்கதரிசி. இவர் ஏலி என்கிற தேவ மனிதனுக்கு முன்பதாக எருசலேம் தேவாலயத்திலே அவருக்கு பணிவிடை செய்யும்படியாக அவருடைய தாயாக இருக்கிற அன்னாள் இவரை விட்டு செல்கிறார். இவர் இங்கே பணிவிடை செய்கிறார் கர்த்தரிடத்திலே. நமக்கு தெரியும், ஒரு முறை ஏலியின் கண்கள் பார்க்கக்கூடாதபடி அது மங்கலாயிருக்கிறது, இருளடைந்திருக்கிறது. அங்க ஏலி இருக்கிறார், ஒரு பிரதான ஆசாரியர். ஏலி அவர் முக்கியமான ஒரு ஆசாரியர். ஆனா இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி கர்த்தருடைய பெட்டி இருக்கிற ஆலயத்தினுடைய விளக்கு அணைவதற்கு முன்னே சாமுவேலும் படுத்துக்கொண்டார். ஏலியும் படுத்துக்கொண்டார், சாமுவேலும் படுத்துக்கொண்டார். அப்பொழுது 4ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். சாமுவேல் படுத்த உடனே கர்த்தர் சாமுவேலை தேடி வருகிறார். தீர்க்கதரிசியாய் இருக்கிற சாமுவேலை கர்த்தர் தேடி வருகிறார். சாமுவேலை கூப்பிடுறாரு. நேர ஏலி இடத்து ஓடுறான். ஓடி, கூப்பிட்டீரோ? இல்லப்பா, கூப்பிடலப்பா. மறுபடியும் கர்த்தர் வந்து சாமுவேலை கூப்பிடுறார். திரும்பி, இருக்கிறேன், கூப்பிட்டீரோ? இல்லை. 3ஆம் விஷயம் கர்த்தர் வந்து நிற்கிறார், அந்த கூப்பிடுறார். 8ஆம் வசனம் வாசிக்கிறேன். 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் மறுபடியும் 3ஆம் வசனம் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரோ என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டனை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து. ஏலி கண்டுபிடிச்சிட்டார், பிள்ளையாண்டனை கர்த்தர் கூப்பிடுகிறார். கர்த்தர் சாமுவேல் இடத்துல பேசும்படியாக அவனை கூப்பிடுகிறார். ஏலி கண்டுபிடிச்சிட்டார். ஏலி கண்டுபிடிச்சு சொல்றாரு சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன் ஸ்தானத்திலே படுத்துக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன் போலவே சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். நீங்க பேசுங்க ஆண்டவரே, நான் கேட்கிறேன் ஆண்டவரே. இஸ்ரவேலுக்கு என்ன நடக்க போகிறது, ஏலியின் குடும்பத்திற்கு என்ன நடக்க போகிறது என்பதை கர்த்தர் சாமுவேல் இடத்துல சொல்லுகிறார். ஏன் சொல்றாரு? ஏன் இடத்துல சொல்லல, இஸ்ரவேல் இருக்கிற வேற யார்கிட்டையும் சொல்லல, சாமுவேல் இடத்துல மட்டும் ஏன் சொல்லுகிறார்? இஸ் a Lord's prophet. அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அவர் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அவர்கிட்ட மட்டும்தாங்க பேசினாரா? இல்லைங்க. இன்னைக்கு தம்முடைய தீர்க்கதரிசியின் இடத்துல தேசத்துல என்ன நடக்க போகிறது, கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்பதை தன்னுடைய தீர்க்கதரிசியின் இடத்துல ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் தேசத்துல என்ன செய்ய போகிறாருங்கிறத தன்னுடைய தீர்க்கதரிசிக்கு சொல்லாமல் கர்த்தர் செய்ய மாட்டார். சாமுவேல் இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், ஏலி குடும்பத்துக்கு நான் என்ன செய்ய போகிறேன். நீங்க 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா, சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர்சபாம் உள்ள சகல இஸ்ரவேலருக்கு விளங்கினது. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசின்னு சொல்லி தான்ல இருந்து பெயர்சபா மட்டும் இருக்கிற அத்தனை இஸ்ரவேல் ஜனங்களும் சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி, as a Lord's prophet, ஞான திருஷ்டிக்காரன். பழைய கால பாட்டு காலத்துல சொல்லுவாங்க ஞான திருஷ்டிக்காரன். ஏன்னா ஜனங்கள் டைரக்டா கர்த்தர்கிட்ட பேச முடியாது. பழைய பாட்டு காலத்தில் அப்படிதான் இருந்துச்சு. நேரடியாக கர்த்தரிடத்துல பேச மாட்டாங்க. பலியிடுவாங்க. இல்லை அப்படின்னா ஆசாரியன் தீர்க்கதரிசியின் இடத்துல போவாங்க. தீர்க்கதரிசியின் இடத்துல போய் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க, நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க, அவர் என்ன சொல்றாரு அவர்கிட்ட கேட்டு எங்களுக்கு சொல்லுங்க. அப்படிதான் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்தது. இந்த சாமுவேல் ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அது மட்டும் இல்ல, சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வந்தீங்க அப்படின்னா, 1 சாமுவேல் 10:1 வந்தீங்க அப்படின்னா, அப்பொழுது சாமுவேல் தைல குப்பி எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து
கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேலே தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. சவுல் என்கிற ஒரு வாலிபனை இங்கே இஸ்ரவேலின் மேலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் அது வரைக்கும் ராஜாவா இருந்தார், கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டா, எல்லாருக்கும் ராஜா இருக்கு, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். சரி, நீ ராஜா கேட்கறல்ல, ரைட் வச்சுக்கப்பா. சாமுவேலை கூப்பிட்டு சொன்னாரு, சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார் தீர்க்கதரிசி சாமுவேல். முதல் அரசரை அபிஷேகம் பண்ணக்கூடிய பொறுப்பு இந்த தீர்க்கதரிசியாக இருக்கிற சாமுவேலுடைய கரங்களில் வருகிறது. இந்த சவுல் தவறு செய்ததினாலே, கர்த்தருக்கு கீழ்ப்படியாத காரியத்தை செய்ததனால விலக்கிட்டு, இரண்டாவது இன்னொருவனை சாமுவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனத்து வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, இங்க ஈசாயினுடைய வீட்டுக்கு அவர் போகிறார். இதுக்கு முந்தின வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஈசாய் வீட்டுக்கு போறார். கர்த்தர் சொல்றாருப்பா, ஈசாய் வீட்டுக்கு போப்பா, அங்கே ஒருத்தனை ராஜாவை அபிஷேகம் பண்ண போறேன் போங்கிறார். எல்லாரையும் கடந்து போக பண்ணிட்டாரு, எல்லாரும் போயிட்டான். கேட்கிறாரு, எப்பா அவ்வளவுதான் பிள்ளைகளா, மீதி ஒருத்தன் இருக்கிறான், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான், அவனை உடனே வர சொல்லு. வந்தனை கர்த்தர் சொல்றான், எந்திரிச்சு அபிஷேகம் பண்ணி, இவன் தான்ப்பா தாவீது அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அபிஷேகம் பண்ணப்படுகிறார். 2வது ராஜா. 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணின ஒரு தலை சிறந்த ஒரு தீர்க்கதரிசி இந்த சாமுவேல். இன்னைக்கு கர்த்தரிடத்துல கேட்டு அதன்படி செய்கிறீர்களா? இல்லை, இதுவரையும் கர்த்தரிடத்தை கேட்கல, நான் கர்த்தரிட்ட கேளுங்க. நேரடியாய் செல்வதற்கு நமக்கு இன்னைக்கு அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவற்றை கேளுங்க, அவர் உங்களை நடத்துவார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட பேசுகிற கர்த்தர், நீர் எங்களோடு கூட இடைப்படுகிற ஆண்டவர், நீர் எங்களோடு கூட பேசும்படியாய், நீர் எங்களோடு கூட இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய அமர்ந்த மல்லிய சத்தம் உங்களுடைய காதுகளிலே துணிப்பதா பெரிய காரியம். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.